friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோம்மேட் டெரகோட்டா க்ளே எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மண்ணை வச்சு தாங்க நம்ம ஒரு டெரகோட்டா க்ளே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? நானும் என் தம்பியும் மாம்பழம் சாப்பிட்டோம். அந்த விதையை எடுத்து தூக்கி போட வேண்டாமே அப்படின்னு நாங்கள் மரம் நடுவோம் அப்படிங்கிற கான்செப்டில் நாங்கள் இதை நட்டு வச்சோம். இதே மாதிரி நானும் என்னோட 3 பிரதர்ஸும் மாம்பழம் சாப்பிட்டு விதையை எடுத்து வச்சு நட்டு வச்சோம். அதுவும் இப்போ மாங்கன்னா வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அந்த விதையை எடுத்து வச்சு தூக்கி போடாமல் நம்ம மரம் நடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வாங்க நம்ம டெரகோட்டா க்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணலில் தான் நான் டெரகோட்டா க்ளேக்கு நான் மண் எடுத்துக்க போகிறேன். இது 2 நாள் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ நல்லா அந்த மணல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமாக இருந்துச்சு. இந்த டெரகோட்டா க்ளே செய்கிறதுக்கு நல்லா களிமண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மண் எங்கள் தோட்டத்து மண், தோட்டத்துலேருந்து நான் இந்த மண் எடுத்துக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு க்ளே அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மண்ணை அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பக்கெட்டில் மண் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பக்கெட்டில் ஆஃப் பக்கெட் கிட்ட நான் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மண்ணை நீங்கள் 1 hour கிட்ட நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இருக்க அந்த பெரிய ஸ்டோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து கீழே போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்ததாக நான் இந்த வடிகட்டியை வச்சு இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க குச்சி, இலை, இந்த மாதிரி பெரிய ஸ்டோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் வடிகட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகிக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தனியாகவே நான் அந்த வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ நான் திரும்ப அந்த வாட்டரெல்லாம் எடுத்து நான் அந்த மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கெட்லேயே நான் ஊற்றிக்கிறேன். இப்போது நான் அடுத்ததாக இன்னொரு பக்கெட்டில் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கெட்டில் நம்ம அந்த களிமண் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த கெட்டியாக ஸ்டோனு இதெல்லாம் கெட்டி மணல் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் உங்களுக்கு மேலேயே நின்றுக்கும். நல்லா இந்த களிமண் சாஃப்டான மணல்லாம் இந்த தண்ணியோட கரைஞ்சி உங்களுக்கு கீழே இருக்க பக்கெட்டில் உங்களுக்கு கலெக்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த தண்ணி மண்ணோட சேர்ந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகிறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ஃபில்ட்ரு ஆயிரும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது 2 பேர் துணியை பிடிச்சிக்கணும் டைட்டாக. அப்போ தான் அந்த துணி உங்களுக்கு நகராமல் இருக்கும். ஒருத்தவங்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுனா 2 பேர் கிளாத்தை பிடிச்சிக்கணும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு என் பையனும் என் பொண்ணும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணால் அவங்க 2 பேரும் கிளாத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபில்ட்ரு பண்ணோம். அடுத்ததாக நான் ஃபில்ட்ரு பண்ணோன்னே அந்த ஃபில்ட்ரான தண்ணியை ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டா தான் அந்த தண்ணியை சாய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 hour கிட்ட அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை டச் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மண் இதில் பார்த்த மாதிரி மண் அடியில் போய் நின்றுக்கும். மேலே அந்த தண்ணியெல்லாம் மேலே நின்றுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மண் கீழே போய் தங்கிட்டு மேலே இருக்க தண்ணியெல்லாம் கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளியராக இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சாய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது பொறுமையாக சாய்க்கணும். அப்போ தான் திரும்ப அந்த மண்ணில் அந்த தண்ணியெல்லாம் கலக்காமல் இருக்கும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா அடியில் மண்ணோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதையும் நீங்கள் பொறுமையாக சாய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக இன்னொரு கப் நான் எடுத்துக்கிறேன். அந்த கப்பில் இந்த மாதிரி நான் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த அடியில் இந்த மண்ணு கூட எனக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும்.
கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். இப்போது நீங்கள் அடுத்ததாக வந்துட்டு அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டையாட்ட கட்டி ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்ருங்க. அதில் வந்து அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப்ஸாக இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். நீங்கள் ஃபில்டர் ஆனதுக்கப்புறமும் வந்து இந்த பேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அகலமான பிளேட் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து அதில் விரித்து வச்சுட்டு ஒரு ஃபேன் கடியிலையோ இல்லை வெயில் கடியிலையோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 hours கிட்ட காய வச்சுருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிருன்னா ரொம்ப ட்ரை ஆக விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அதை டச் பண்ணி பார்த்தாலே தெரியும், க்ளே பதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். டச் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது உங்களுக்கு டெரகோட்டா க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கன்னா அந்த க்ளேவை எடுக்கிறேன், எவ்வளோ அழகாக அப்படியே வருது பாருங்கள். பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்குல்ல. இந்த க்ளேவை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அது ட்ரை ஆகும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு அதை வந்துட்டு ஈரப்பதத்திலே வச்சுக்கோங்க. இந்த க்ளேயில் உங்களுக்கு பிடிச்ச மினி கிச்சன் செட் இல்லை ஜுவல்ஸ் மேக்கிங் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு இந்த க்ளேவை போட்டுட்டு நான் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.